சார் அதிமுக வந்துட்டு பாஜக கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட்டணி வச்சுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. சற்று சில மாதங்களுக்கு முன்பு பாஜகவுடன் மதவாத பாஜகவுடன் கூட்டணி கிடையாது, என்றைக்கும் நாங்கள் சிறுபான்மையினருக்கு நலனாக இந்த இயக்கம் செயல்படும் அவர் சொல்லியிருந்தார். அது மாத்திரம் இல்லாமல் அதிமுகவுடைய முன்னாள் நிறுவனர்கள், அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மையாராக இருக்கட்டும், அவங்கள கொச்சைப்படுத்திய பாஜகவோடு இனி ஒருபோதும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு நம்ம அண்ணன் எடப்பாடி சொல்லியிருந்தார். இன்னைக்கு அதிமுக தொண்டர்கள், கீழ்மட்டத்தில் இருக்க தொண்டர்கள் கூட பாஜகவுடைய அந்த கூட்டணி விரும்ப மாட்டேங்கிறாங்க. அதான் இன்றைக்கி இது எந்த சூழ்நிலையில் அண்ணன் எடப்பாடி இந்த கூட்டணி வச்சாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். இது முழு மனதோடு அவர் வச்சிருக்கிறாங்கிறது இருக்காதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இது ஒரு அழுத்தத்தில் அவங்க இந்த கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் என்னென்னா இன்றைக்கி அவங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் எடுத்த இந்த முடிவு பொறுத்த வரைக்கும் அது தமிழகத்துக்கு செஞ்ச ஒரு துரோகம், சிறுபான்மையினருக்கு செஞ்ச ஒரு துரோகம், ஏன் அதிமுகவுக்கு செஞ்ச துரோகம் தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி தான் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி இதுவுமே வேற வழி இல்லை. அது பின்னாடி என்ன கத்தி இருக்குங்கிறது தெரியாது, அவருக்கு தான் அண்ணனுக்கு தான் தெரியும்.